இல்ல என்ன தேற்றுபவர் ஒருவர் இல்ல. தாய் அன்பு மாறும், தகப்பன் அன்பு மாறும், சகோதரர் அன்பு மாறும், சிநேகிதன் அன்பு மாறும். தாய் அன்பு மாறும், தகப்பன் அன்பு மாறும், சகோதரர் அன்பு மாறும், சிநேகிதன் அன்பு மாறும். மாறாத ஒரே அன்பு கல்வாரி இயேசு அன்பு. என்றுமே மாறாத ஒரே அன்பு கல்வாரி இயேசு அன்பு. வனாந்திர பாதையில் வழி நடத்தும் அன்பு, கண்ணீரின் பாதையில் கடக்க செய்யும் அன்பு, நிலையில்லா உலகில் நிலையான அன்பு, விசுவாச பாதையில் வளர செய்யும் அன்பு. மாறாத ஒரே அன்பு கல்வாரி இயேசு அன்பு. என்றுமே மாறாத ஒரே அன்பு கல்வாரி இயேசு அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்லையும் இந்த ஊரில் ஏசப்பா நல்லவர் என்று சொல்லி ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்த, ஏசப்பா கொடுத்த பாக்கியத்திற்காக கிருபைக்காக ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். எனக்கு ஊர் வன்னிக்கோணைந்தல். நான் திருநெல்வேலியில் இப்போ வேலை பண்ண குடும்பமாக அங்கே இருக்கிறேன். நான் ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்தில் தான் நான் பிறந்திருந்தேன். எனக்கு 3 வயசு இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் குடும்ப சூழ்நிலை காரணமாக சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. நான் ஒரே ஒரு பையன். எங்கள் அம்மா என்னை ரொம்ப அன்பாக பாசமாக செல்லமாக வளர்த்தாங்க. நான் என்னெல்லாம் கேட்குறதெல்லாம் எனக்கு வாங்கி தந்து வளர்த்தாங்க. ஆனால் நான் 7th படிக்கும்போது என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து ட்ரிங்க்ஸ் குடிக்கவும் ஸ்மோக் பண்ணவும் என் வாழ்க்கை என்ன செஞ்சுட்டேன்னா ஒப்பு கொடுத்துட்டேன். சும்மா ஜாலிக்காக பழகணும்னு நினச்சேன். கடைசியில் வாரத்தில் 4 நாள் என்னால் சிகரெட் குடிக்காமல் இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நான் போயிட்டேன். அப்போது இப்படி தான் 7ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் லைஃப் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிருக்கும்போது குடிச்சிட்டு போயிருந்தேன். அவங்க சொன்னாங்க, எங்கள் தம்பி, உங்கள் அம்மா உன்னை கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் என்ன செய்கிறாங்க, வளர்க்குறாங்க. ஆனால் நீ இப்படி துன்மார்க்கமாக உன் வாழ்க்கை இருக்குது. ஆனால் உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன், உன்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப நேசிக்கிறான்னு சொன்னாங்க. எனக்கு என்னென்னா, நான் இவ்வளோ குடிகாரனாக இருக்கிறேன், இவ்வளோ தீமையான காரியத்தை, துன்மார்க்கமான காரியத்தை சந்தோஷத்தோடும் விருப்பத்தோடும் தைரியமாக செய்து கொண்டுட்டு இருக்கிறேன். என் உள்ளத்துக்குள்ள சமாதானம் இல்லை. இயேசு நேசிக்கிறார், என்ன எப்படி ஏசப்பா நேசிப்பாங்க அப்படி அவங்ககிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, ட்ரெஸ்ஸில் அழுக்கப்பட்டிருந்தா சோப்பு போட்டு அழுக்கு போயிடும். இயேசு கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு ரத்தம் உனக்காக சிந்திருக்கிறாரு. எதுக்காக தெரியுமா? அந்த ரத்தத்தினால உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு, பாவத்திலிருந்து விடுதலை உண்டு, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த இயேசு உன்னை வாழ வைப்பாரு, அந்த இயேசு உனக்கு சந்தோஷம் தருவாரு, அந்த இயேசு உனக்கு சமாதானம் தருவாரு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு, இந்த மாதிரி நீங்க கூட்டத்துக்கு வந்திருக்கீங்களா, இது மாதிரி ஒரு கூடுகைக்கு இங்க சித்தி என்னை கூப்பிட்டு போனாங்க. நான் ஒரு நாள் அப்படி சர்ச்சுக்கு போனதில்லை. அதுதான் முதல் தடவை இப்படிப்பட்ட ஒரு கூடியல் வந்திருக்கிறேன். எங்கள் சித்தி ஜோமன்ல கூட்டு போனாங்க. எப்படின்னா, ஏசப்பா என் பாவங்களை மன்னிங்க, உங்கள் ரத்தத்தால கழுவுங்க, என் உள்ளத்துக்குள்ள வாங்கன்னு கேட்டேனா, இதை மட்டும் நீ கேட்டா போதும், ஏசப்பா உன் உள்ளத்துல வந்துருவாரு. ஏசு உன் உள்ளத்துல வந்துட்டாருன்னா உன் வாழ்க்கை தலைகளா மாறிடும். விட முடியாத காரியங்கள்ல இருந்து கஷ்டப்படுறல, அதுல இருந்து ஏசு உனக்கு ஒரு அற்புதம் செய்வாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே நம்பிக்கையோட அந்த கூடியைக்கு போயிருந்தேன். முழங்கால் பண்ணிட்டேன், இயேசுவே என் பாவங்களை மன்னியும், உங்க ரத்தத்தால கழுவும், என் உள்ளத்துக்குள்ள வாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கூட்டும் போது என்ன அறியாம நான் கண்ணீரா விட்டுக்கிட்டு இருக்கிறேன். கண்ணை திறந்து பார்க்க பயமா இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு தான் முத சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். எல்லாரும் அழுது ஜெபம் பண்றாங்க, பாட்டு படிக்கிறாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியல. இயேசுவே என் பாவங்களை மன்னியும், என் வாழ்க்கையில வாருன்னு சொல்லும் போது என் தலையில ஒரு கரம் பட்ட மாதிரி இருந்துச்சு. திடீர்னு கீழே விழுந்தேன். ஒரு கனமான உருவம் என்னை விட்டு வெளியில போச்சுங்க. அன்னைக்கு உள்ளத்துக்குள்ள உண்மையாவே ரொம்ப சந்தோஷம் சமாதானம் இருந்துச்சு. நான் எதெல்லாம் என் வாழ்க்கையில விடவே முடியாது, இந்த பாவத்தை இல்லாம என்னால வாழவே முடியாது, அந்த காரியத்திலிருந்து எனக்கு பரிபூர்ண விடுதலையை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தாருங்க. ஏன்னா வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தோட நோக்கமே, உங்களால என்னாலையும் எதெல்லாம் விட முடியலையோ, இந்த காரியங்களை என்னால விட முடியல, இந்த காரியம் வேதனைப்படுத்துது, இதை என்னால தாங்க முடியலன்னு சொல்லி நீங்க மனங்கசந்து அழுகிறீங்களோ, அந்த காரியத்துல இயேசு உங்களுக்கு என்ன செய்வாரா? விடுதலை தருவாருங்கிறத என் வாழ்க்கையில் அனுபவிக்க ஏசப்பா உதவி செஞ்சாங்க. எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. ஸ்கூலுக்கு ஒரு நாள் சைக்கிளில் போய்கிட்டு போது ஒரு லாரி அடிச்சுட்டு திடீர்னு கீழே விழுந்தேன். சைக்கிள் மேலே லாரி ஏறி போயிருக்கு. ஆனால் எனக்கு இந்த பல்லெல்லாம் ஒரு 8 பல்லு செட்டு போட்டிருக்கேன். ஆனால் எப்படி நான் பிழைச்சேன் அப்படின்னே தெரியலை. ஏசப்பா சுவிசேஷம் எனக்கு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. நான் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில்
ஆண்டவர் அந்த ஆக்சிடென்ட்ல இருக்கும் போதும் ஏசப்பா என்னை உயிரை காப்பாற்றி இந்த இடத்துல வந்து ஏசப்பா நல்லவர்னு சொல்லி சாட்சி சொல்ல உதவி செஞ்சாங்க. அது மட்டும் இல்லை, அப்படியே 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டேன், ஆண்டவரை வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டுட்டேன். இந்த மாதிரி காரியங்களும் என் வாழ்க்கையில் போயிட்டு காலேஜ் போகணும். அப்போ எங்கள் ஆட்சி சொன்னாங்க, எல்லாருக்கும் வசதி இருக்குன்னு சொல்லி படிக்க வைக்காங்க, உனக்கு என்ன வசதி இருக்கு, உன் மகனை கொண்டு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்க போறியன்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா கடவுள் பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு காலேஜில் அட்மிஷன் போட்டாங்க. நான் தமிழ் மீடியத்தில் வந்து படிச்சதுனால அங்கே பாடங்கள் நடத்துறது எனக்கு எதுவுமே புரியலை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன், நிறைய பாடம் ஃபெயில் ஆகிட்டேன். அப்போ எனக்கு கிளாஸ் எடுத்த மேடம் சொன்னாங்க, கோபி கிரியை இல்லாத விசுவாசம் என்னதுன்னு கேட்டாங்க. அவங்க ஒரு கிண்ட மேடம் தான் அவங்க கேட்டாங்க. செத்தது அப்படின்னு சொன்னேன், அப்படிதான் அவங்க லைஃப் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். அது மட்டும் இல்லாதபடி என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஒண்ணு கெட்டு போகல, 2 செமஸ்டர் 3 செமஸ்டர்லாம் முடிஞ்சிருக்கு, படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு நான் எருமாடு வாங்கி நீ மேய்ச்சனா வாழ்க்கையில ஓஹோன்னு முன்னேறலாம், ஏன் முன்னேறிடலாம். ஏன்னா அந்த படிப்பை படிக்கக்கூடிய தகுதி உனக்கு இல்ல, அதுக்குரிய திறமை உனக்கு இல்ல, அதுக்குரிய டேலண்ட் உனக்கு இல்ல. இந்த பாடம் நான் எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் உன் மரமண்டல புரிய மாட்டேன் தம்பி. அல்ல தயவு செய்து நீ படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு நான் எருமாடு வீட்டுல வாங்கி சொல்லி மேய்ச்சனா நீ பிழைச்சுக்க சொன்னாங்க. கூட வந்து சோர்ந்து போயிட்டேன். என் நண்பர் ஒருத்தர் அவர்கிட்ட சொன்னேன், அவரு உங்க மேடத்துக்கு ஒண்ணு தெரியாது, நீங்க சந்தோஷமா காலேஜுக்கு போன்னு சொல்லிட்டாரு. மறு சமஸ்டர் வந்துச்சு, 12 பேப்பர் இருந்தது, 17 பேப்பர் அரியர் ஆயிட்டு. அதே மேல சொன்னாங்க. மறுபடியும் என் நண்பர்கிட்ட சொல்லும் போது பைபிள்ல ஒரு எக்ஸாம் சொல்லி சொன்னாங்க. என்னன்னா, திமிரவாதக்காரன் சொல்லி பைபிள் ஒருத்தருந்தா, அவனுக்குள்ள ஒரு கிரியை இல்லை. அவனுக்கு 4 நண்பர்கள், நல்ல நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நம்மளை போல நம்ம நண்பர் நடக்கணும், ஓடணும், ஆடணும், அவனுடைய கடமைகளை அவனே செய்யணும்னா ஏசப்பாட்ட கூட்டு போனாதான் இவனுக்கு ஒரு விமர்சனம் பிறக்குன்னு சொல்லி அவங்க தீர்மானத்தோடு கூட என்ன செஞ்சாங்களா, தூக்கிட்டு போனாங்களாம். அப்படி பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு வீட்டுல ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் என்ன செய்யல, திரும்பி போயில வெயிட் பண்ணாங்க, பார்த்தாங்க, முயற்சி சொன்னாங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சாங்க, ஆண்டவரை தேடி அவங்க கடந்து போனாங்க, நண்பர்களை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போனாங்க, பிரயாசப்பட்டாங்க, முயற்சி செஞ்சாங்க, இயேசுவை விசுவாசிச்சாங்க, இயேசுவை நம்பினாங்க. அதோடு கூட மட்டும் இல்லாம என்ன செஞ்சாங்க, கூட்டமா இருக்க சொல்லி திரும்பி போகாம காத்திருந்து அந்த கூரையை பிரிச்சு ஓட்ட பிரிச்சு என்ன செஞ்சாங்கன்னா ஏசப்பா முன்னாடி இறக்கிட்டாங்க. ஏசப்பா சொன்னாங்களா, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, வரும்போது உன்னை 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க, போகும்போது உன் படுக்கையை நீயே எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லி ஆண்டவர் அங்க என்ன செஞ்சார், அற்புதம் செஞ்சாரு. உனக்கு பாடம் புரியுதோ புரியலையோ, ஜோமணி படி, ஏசப்பா பார்வைக்கிறியா இருக்கும், அவர் உன்னை வாழ வைப்பார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த வார்த்தையை நம்பி ஒப்பு கொடுத்து, ஏசப்பா படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு விருப்பம் தாங்க ஆண்டவரே, படிக்கக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்க ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி 21 பேப்பரை இன்ஜினியரிங்ல கிளியர் பண்ண என் ஆண்டவரா இயேசு எனக்கு உதவி செஞ்சாங்க. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அப்படி ஜெராக்ஸ் கடையில ஜெராக்ஸ் எடுக்க போனா ஜெராக்ஸ் கடைக்காரர் சொல்லுவாரு, தம்பி ஏசுன்னு சொன்னா பாஸ் ஆக மாட்டேன், படிச்சாதான் நீ பாஸ் ஆகும் போது ஜூனியர் பையங்க எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சுட்டு போவாங்க, நான் ஏசப்பா கிருபையில நான் பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அப்புறம் எம்இ படிச்சு அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ண ஆண்டு உதவி செஞ்சாங்க. வேலை தேடும் போது ஒரு இன்ஜினியரிங் காலேஜில், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் டெம்பரவரி ப்ரொஃபஸரா இன்டர்வியூ நடக்க வாங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லி அங்கே போயிருந்தேன். அங்கே போனால் நிறைய பேர் வரிசையில் உட்காந்துருக்காங்க. ஹெச்ஓடி மேடம் ஒரு மேடம் சொன்னாங்க, நீங்கள் இன்ஜினியரிங்கில் படித்தது, எம்இல படித்தது எல்லாத்தையும் தளபடமாக வச்சுக்கணும், பிரின்ஸ்பால் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது யார் டான்னு பதில் சொல்லலோ அவங்களுக்கு தான் வேலை, தெரியாமல் என்னன்னா அப்படியே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். அவங்க என்ன கேட்பாங்கன்னு தெரியாது, நான் படித்ததை எப்படி அவங்கள்ட்ட ப்ரெசன்டேஷன் பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. அதனால் இன்டர்வியூ அட்டன் பண்ணவா வெளியே போயிடவா அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்கும்போது ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. என்ன வசனம் தெரியுமாங்க, பலன் உள்ளவனுக்காயிலும் பலன் அற்றவனுக்காயிலும் உதவி செய்வது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு லேசான காரியம். ஆண்டவரே எனக்கு பலன் இல்லைங்கிறது உண்மை, எனக்கு ஞானம் இல்லை என்பது உண்மை, எனக்கு திறமை இல்லைங்கிறது உண்மையா இருக்கிற ஆண்டவரே, ஆனால் நான் உங்களை நம்பி இருக்கிறேன், உங்களை நம்பி போகும்போது தகுதி இல்லாத கொடுக்கப்பட்ட கிருபைன்னு சொன்னீங்களா ஐயா, இந்த காலேஜில் ஒரு ப்ரொஃபஸரா வேலை பார்க்கிற தகுதி எனக்கு இல்லை, ஆனால் நான் உங்களை நம்பினதுனால எனக்கு ஒரு இறக்கம் கிடைக்குன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டேன். ஏன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவ்வளோ பேர்ட்டையும் கேள்வி கேட்டாங்க. என்னைய பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு என்ன கேட்கன்னு தெரியல. அந்த நேரம் அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, என் பேரை மட்டும் கேட்டாங்க, கோபின்னு சொன்னேன், நாளைக்கு ஜெராக்ஸை கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிப்பான்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயான்ட்டு வெளியே வந்துட்டேன். அல்லேலூயா. கூட ஒரு 5 நிமிஷம் இருந்தால் கூட கேள்வி கேட்டாங்கன்ட்டு என்ன செஞ்சுட்டேன், வெளியே வந்துட்டேன். ஆண்டவர் அப்படியே எனக்கு அற்புதம் செஞ்சாருங்க. அது மட்டும் இல்லாதபடி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜில் வேலை பார்த்ததுனால 5 வருஷம் 7 வருஷம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா 2 காலேஜில் யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடத்திட்டு 3வது காலேஜில் யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடத்தி அங்கே ஸ்டாண்டிங் ஸ்குவாட் மாதிரி இருக்கணும், அவங்கள கார் கொடுத்து அனுப்புவாங்க. அந்த போஸ்ட்டுங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி சீஃப் அண்ணா யூனிவர்சிட்டி ரெப்ரசன்டேட்டிவ்னு ஒரு போஸ்ட் கொடுத்து அனுப்புவாங்க. ஆனால் ஆண்டவுடைய கண்கள் எனக்கு தயவடைச்சனால, வேலைக்கே போகிறது தகுதியில்லாத எனக்கு ஆண்டவுடைய கண்களில் தயவடைச்சனால எனக்கு மேலே பார்க்க அதிகாரிகள் என்னை கூப்பிட்டு 2 வருஷத்தில் இந்த போஸ்ட் அனுப்பி 2-3 காலேஜுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடத்த உதவி செஞ்சாங்க.
அது மட்டும் இல்லாதபடி எந்த காலேஜில் ஃபெயில் ஆகி எந்த காலேஜில் அவமானப்பட்டு எந்த மேடம் 4 எருவ மாடு மேய்க்கன்னு சொன்னாங்களோ அதே காலேஜில் ஸ்டாண்டிங் ஸ்குவாடாக போய் ஆஃபீஸராக போக உதவி செஞ்சு அந்த மேடத்துக்கு சூப்பர்வைஸ் பண்ணும்போது போக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உதவி செஞ்சாருங்க. அந்த மேடம் என்ன சொன்னாங்கன்னா, கோபி நீ எருவ மாடு மேய்க்க தான் தகுதின்னு சொன்னாங்க, ஆனா எப்ப பார்த்தாலும் இந்த பைபிளை தூக்கிட்டு இயேசு இயேசு சொல்லிட்டு போன நீ கும்பிட்ட அந்த இயேசு உன்னைய எங்களுக்கே அதிகாரி ஆக்கிட்டாருன்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன உயர்த்தினாருங்க.